ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அகர் அகர் வச்சு எப்படி ஜெல்லி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அகர் அகர்னால் பாதி பேத்துக்கு தெரியாது. கடல் பாசி கேட்டு பாருங்கள் கடையில். அதுக்கு தேவையான பொருள் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி அடுப்பில் வச்சுட்டோம். நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் வாங்க. நம்ம அகர் அகர் எடுத்து கொஞ்சம் கம்மாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் அகர் அகர் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வாட்டரில் ஜப்சா சீட் ஆட் பண்ணிக்கலாம். இது 5 நிமிஷம் ஊறட்டும். உங்களுக்கு தேவைன்னா ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரூட்ஸ் இல்லாதனால ஜப்சா சீட் மட்டும் அப்புறம் எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அகர் அகர் நல்லா கரைஞ்சிடணும். என்கிட்ட ஜெல்லி செய்கிறதுக்கு மோல்டு இல்லை, அதனால் நான் பவுல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜப்சா சீட் நல்லா ஊறிடுச்சு. நான் ஜெல்லி செய்கிற பவுலில் கொஞ்சம் ஜப்சா சீட் அங்கங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அகர் அகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆரஞ்சு ஃப்ளேவரில் எசன்ஸ் எடுத்துக்கிறேன். அது இதோட ஆட் பண்ணிக்கிறேன். எசன்ஸ் கலந்தாச்சு. நம்ம ஜெல்லி செய்கிற பவுலில் நம்ம இது பண்ணதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஜப்சா சீட் இருந்தனால இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சூடாடினதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஜெல்லியாக மாறிடுச்சு காய்ஸ். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். ஜூம் பண்ணாதடி.